ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பகவத்கீதையில் கர்மயோகம் பதம் 6. புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலன்களின் பொருள்களில் மனதை அலைப்பாய விடுபவன் தன்னையே முட்டாளாக்கிக் கொள்கிறான். அவன் போலி மனிதன் என்று அழைக்கப்படுகிறான். நான் சொல்லப்பா, கீதையில் பகவான் கண்ணன் சொல்கிறான். கர்மயோகத்தில் யோகம் பண்ணுறேன், இதெல்லாம் செய்து உள்ளே இருக்கக்கூடிய புலன்களை அடக்கி மனதை அடக்குவது, எண்ணங்களை அடக்குவது, தியானங்கள் செய்வது, இதெல்லாம் பண்ணாதடான்றான். இதெல்லாம் பண்ணிவிட்டு ஏன்டா நீ போலியாக வாழுற? நீ இதெல்லாம் பண்ணாலும் உன்னால் அந்த நிலைக்கு போக முடியாது. அதோடு நீ என்ன பண்ணலான்றான் பகவான். என்ன சொல்கிறான்? இதெல்லாம் வேணாடா, என்னை தியானம் பயிர்ந்து என்னையே நினச்சி நீ வாழ்க்கையை ஓட்டுறான்றான். ரொம்ப அழகாக சொல்கிறான் பாருங்கள். இதெல்லாம் வேண்டாம். இப்படி பண்ணுறதுனால உன்னால் எதையும் கட்டுப்படுத்த முடியாது, எதையும் உன்னால் தெளிவாக்க முடியாது. கர்மயோகத்தில் நீ செய்ய வேண்டியது என்ன? உன்னுடைய கர்ம யோகங்களை சரியாக பண்ணு. கர்ம யோகங்களை சரியாக செய்தால் ஞானம் இறைவனிடம் இருந்து உனக்கு நேரடியாக பெறப்படும்ன்றான். நீ செய்யவே உனக்கு அதுக்கு உண்டான ஞானம் வந்துடும். ஒவ்வொரு கட்டத்திலையும் நீயே யோசிக்கிறல, இது தப்பு, இது சரி, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது அப்படின்னு நீயே யோசிக்கிறல. அதுதான்டா ஞானம், வேறு எதுவுமே கிடையாது. அதை தான் செய்கின்றான். அதை விட்டு நான் யோகம் பண்ணுறேன், நான் தியானம் பண்ணுறேன், நான் குண்டலியே பண்ணுறேன், நான் இதை அடக்கிறேன், அதை அடக்கிறேன், இதெல்லாம் அடக்கி என்ன ஆக போகுது? நீ என்ன அடக்கினாலும் உனக்கு எல்லா பதிவுகளும் எல்லா நினைவுகளும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். இதெல்லாம் வேணாம். கிருஷ்ணா கிருஷ்ணா ராமா ராமான்னு ஏதோ சரணாகதியாக அவனே நினச்சிக்கிட்டு மனசை அவனிடம் செலுத்தி விட்டு என்ன பண்ண சொல்கிறா? உன்னுடைய அன்றாட பணிகளை செய் அப்படின்றான். நீ அன்றாட பணிகளை ஒழுங்காக செய்தாவே போதும். எதுக்கு உனக்கு இந்த போலியான வேஷம்? எதுக்கு நான் அப்படி செய்ய போகிறேன், நான் இப்படி செய்ய போகிறேன், எதுக்கு அதெல்லாம் செஞ்சுனால என்ன ஆக போகுது? உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரியான ஒரு போலியான வாழ்க்கை தானே வாழறோம். ஏன்டா அந்த போலியான வாழ்க்கை வாழறீங்கன்றான் அவன். வேணாம், அதெல்லாம் வாழாத. உண்மையாக இரு. நீ ஒரு நிலையாக இரு. எதற்காகவும் கலங்காதே, எதற்காகவும் மயங்காதே. நீயா இருன்றான். நீயா இருப்பது தான் சிறந்ததுன்னு என்று நான் சொல்லப்பா, கண்ணன் சொல்கிறான். புரியுதுங்களா? அதனால் இந்த அற்புதமான ஒரு ஸ்லோகம் நம்மளை என்ன சொல்லுது? எதையும் கட்டுப்படுத்தாதே, இயற்கைக்கு முரணாக எதையும் செய்யாதே அப்படின்றத கண்ணன் அழகாக என்ன சொல்கிறா? அர்ஜுனனுக்கு விளக்குறான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்.